நீ பெரிய வீட்டு பிள்ளை. ஆமா அங்க மையான கரை உண்டப்பா உனக்கு. என் மருத மரத்து சுடலைக்கு தனி மரியாதை. ஆமா ஆமா நீ சீக்கிரம் போடா. அப்ப என்ன கேட்டார் தெரியுமா? என்னம்மா கேக்குறேன்? வீட்டுக்களை வேணும்னா சும்மாவா? என்ன செய்யணும்? சாமி இருந்தா தான் பூடத்தை பார்த்து சாமி ஆடும். ஆமா ஆமா பூடத்தை பார்த்து தானே சாமி ஆட முடியும். சும்மா எப்படி ஆட முடியும்? முடியாதுல்ல. என் அருமை மகனாகிய மருத மர சுடலை ஆண்டவருக்கு எப்படி எப்படி எப்பா பீடம் போட்டார்கள்? போடுகிறார் மண்பை சாய்ந்து பீடம் போட்டு மாயாண்டினும் ஏற்படுத்தார். எல்லாலே சிலையடித்து கடவுள் பிள்ளை சுடலை என்று எங்களால் சிலையடித்து வேந்தர் மகன் சுடலை என்று 8 பீடம் போட்டு எலி வைத்து மாலை சாத்தி மண்ணால் ஒரு பீடம். ஆமா மாயாண்டி சுடலை என்று ஒரு பெயரை கொடுத்தான். கல்லால் ஒரு சிலை. கடவுள் பிள்ளை சுடலை என்றும் வெங்கலத்தாலே சிலையடித்து வேந்தன் மகன் சுடலை என்றும் 8 பீடம் போட்டு ஏழு வச்சு மாலை சாத்தி குச்சியில கலச வைத்து குச்சியாலை ஆரஞ்சாத்தி. சரி என் மாயாண்டி சுடலை ஆண்டவருக்கு என்னம்மா பந்தல் அலங்காரம் பார்க்க சிங்காரம். உனக்கு பந்தல் அலங்காரம் அவருக்கு எப்படி எப்படி அலங்கரித்தார்? எப்படி அம்மா அவருக்கு மாவிலையாந்தோ ரணமா மணிவிளக்கோ ஏற்றி வைத்தார். மாவிலையாந்தோ ரணமா மணிவிளக்கோ ஏற்றி வைத்தார். பூவாலே தோரணமா புஷ்பத்தாலே அலங்கரியே பூவாலே தோரணமா புஷ்பத்தாலே அலங்கரித்தார். தோரணமா எல்லாம் போட வேணும் சொல்லி அவருக்கு எடுத்த உடனே என்ன வைக்கணும் நல்ல வாழை இலை. சரி அடுத்து தண்ணி தெளிச்சு அவருக்கு மொத வைக்க கூடாது. இன்னொருத்தர் இருக்காரு அவருக்கு முன்னால ஒரு ஆளு அதான் அண்ணன் பார்வதி புள்ள மொத புள்ள மூத்த புள்ள யாரு புள்ள யாரு அவருக்கு நீ என்ன வைக்கலையோ சரி ஒரு 2 கசலி பழம்னாலும் சரி சரி பிள்ளையாருக்கு பிடிச்சத கொடுத்தாத்தா நம்ம நல்லா இருக்க முடியும். காரியம் கை கூடணும்டா கணபதியை போய் கையை எடுக்கணும்ல கை வெட்டி நீ கைய போய் வெட்டிடாத அப்புறம் கணபதி கையை எடுத்தா எல்லாரும் தேடி நம்மள வந்துருவாங்க. ஆமா எப்பா
எப்பா பிள்ளையாருக்கு சரி எடுத்த உடனே என்ன குருணி அரிசி ஒரு சக்கரை பொங்கலாவது வைக்கணும். ஏதோ நம்மளால முடிஞ்சது 2 வெத்தலை பாக்கு ஒரு பழம்னாலும் சரி போதும். அவருக்கு பேருக்கு அந்த வாடையை மட்டும் காமிச்சா போதும். ஆமா தேங்காய் நல்லா மூட கணக்குல ஆமா குமிக்கணும் அப்பா. பொடி காய் வச்சிடாத. சரி அது சில்லெடுக்க பிள்ளைகள் கஷ்டப்படும். ஆமா ஆமா ரொம்ப சங்கடமா இருக்கு. மலையாளத்து காய் ஆமா ஈத்தாம்பள்ளி காய் ஒவ்வொன்னு இம்புட்டு தண்டி இருக்கணும். தேங்காய் எப்படி இருக்கணும்? ஆமா இம்புட்டு தண்டி. கொப்பரை காய் ஆமா எப்படி இருக்கணும்? ஒரு காய் 2 காய் வச்சிராத எனக்கு பிடிக்காது. 3வது பிள்ளை கடைக்குட்டி தான் சொல்லி குறைபாடு வச்சிராதப்பா. சரி எப்பா எனக்கு மூட கொண்டு வா. எப்படி? ஆமா பாரபட்சம் பார்க்காத குடுக்கத பத்தி. சரி பரவாயில்ல நீ கேட்டதெல்லாம் தாரேன். சரி நீ நல்லா வை. ஆமா என்ன எப்பா அப்ப கொப்பரை தேங்காய். சரி அடுத்து என்ன வாழைத்தாரு. சரி பாரு ஆமா 1 2 கசலி பழத்தை வச்சா அத சளி பிடிச்சிரும். சளி பிடிக்கும். நல்ல செவ்வாழ நாட்டுக்காயா கொண்டு வந்து வை. நல்லா ருசியா கேட்கானே. பக்குவமா இருக்கும்ல தாரா வை சீப் வச்சிரு. யாருக்கு மருத சுடலைக்கு. சரி அவரு அந்த வாடையை தான் பிடிப்பாரு. ஆமா அடுத்து எல்லாம் நம்ம வயித்துல தான். ஆவி அவருக்கு அமுது நமக்கு தனது. அதானே அதான் சந்தோஷமா பாதம். சரி உனக்கு வேற எது வேணும்னா கேட்டுக்கோ. வேற என்ன வேணும்? எல்லா பழ வகையையும் சரி கிலோ கணக்குல ஆமா எனக்கு கொண்டாந்து குமி. சரி 1 2 வைக்காத. பிடிக்காது எல்லாத்துக்கும் பங்கிட்டு சாப்பிடணும். ஆமா ஆமா எனக்கு ஒத்தையிலன்னா 1 போதும். சரி இவ்வளவு பேத்துக்கு நான் கொடுக்கணுமே. ஆமா அப்ப நிறைய குமிக்கணும்ல. ஆமா சரி வாழைப்பழத்துல இருந்து ஆமா ஆப்பிள் ஆரஞ்சுல இருந்து. சரி ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு வை. நல்ல ருசியா அதான் உனக்கு உரிக்க லைட்டா இருக்கும். ஆரஞ்சு புளிக்கும் நார்த்தங்க மாதிரி இருக்கும். புளிக்கும் வேணா. ஆமா பேர்த்தம்பளம் வச்சிரு. சரிப்பா சவுதி அரேபியால இருந்து இறக்கி அங்கதான் ஒரிஜினல் பேர்த்தம்பளம் விளையுது. இதுல உள்ளது ஈத்தங்காய் மாதிரி இருக்கும். நம்ம சவுத்துக்கு போக வேண்டியதான். ஆமா சவுதி அரேபியால இருந்து இறக்கி அதான் அங்க போறேன்னா அரைகுறையா இனி அனுப்பாத. சரி மனசுக்கு திருப்தியா அனுப்பு. அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? அப்பதான் நான் போவேன். சரி போவாத இரு. அவசரப்படாத. சரி அப்படி இருக்கும் போது என்னம்மா எந்த ஊரையா வந்த ஊரை வாழ வைக்கும் வர்த்தக ரெட்டி பெட்டி. வர்த்தக ரெட்டி பெட்டி நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய பிள்ளைமார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சந்திரே அருகரு போல் வேர்கள் ஒன்றி மூங்கில் போல் வண்ண வைத்து சரி அன்றும் இன்றும் என்றென்றைக்கும் சரி வாழையடி வாழையாகவே ஆமம்மா வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்ப பார்த்தவுடனே என்னம்மா என் அப்பா வாயாண்டி சுடலை ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? என்னம்மா கேட்கிறார்? அப்பா எனக்கு திருப்தியா இருக்கு. ஆமா எப்பவா திவாரே நிறுத்தி எனக்கு எதுக்கு 8ஓட 8 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி வெறும் பழத்தை போட்டு ஏமாத்தலாம் நினைக்கியா? இப்பவே கறி கேட்க கூடாது. இது எனக்கு காவயிறு நிறையதப்பா. இல்லப்பா உன் திவாரே நிறுத்து இல்லையா? இன்னைக்கு விடிய காலம். சரி உனக்கு என்ன தெரியும்? நீ நல்லா தூங்கிட்டு இருப்ப. சரி 6 மணி ஆமா பிறகுதான் சரி ஒரு செங்கடா வெட்டி சிவனுக்கு பானை வச்சேன். அது அவருக்கு எனக்கு மாயாண்டிக்கு தனியா வேணும். உனக்கு நேரம் இருக்கு நடுங்காத. அப்படி கேட்ட உடனே என்னம்மா அருமை மகனாகிய ஆமா என் வருதவருந்து சுடலை ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? என்னம்மா கேட்கிறார்? எனக்கு ஒரு பெரும் படப்பு பாடுப்பா. சரி என்ன படப்பு வைக்க படப்பா? படப்பு படப்புங்க வயிறார சாப்பிடுறதுக்கு போட சொன்னா. ஓ சுவாரா அதான் சுவார் தானடா. சரி உனக்கு அழகான நிறைந்த அன்னதானம். ஆமா அன்னதானம் போடுறாங்கப்பா. 6 சுவை. சரி அறுசுவை. வேண்டாம் வேண்டாம் உனக்கு பரிமாற விதவிதமா கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா. பிடிக்காதா? பார்த்தா வெறும் பச்சடியும் வெறும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் இருக்கும். சரி யாருக்கு ஒரு அப்பளம் வச்சிருப்பாங்க. நீ ஒருத்தன். அது எங்க அம்மா பார்வதிக்கு கொடு. இங்க கோயில் கூட நான் சும்மாவா கத்தரிக்காய் வெண்டைக்காய் பழப்பு போடுறாதப்பா. எனக்கு கத்தரிக்காய் வெண்டைக்காய் கண்டாலே அலர்ஜி. அலர்ஜி. ஆமா ஏன் ஊருமா? இல்லப்பா சரி கத்தரிக்காய் வெண்டைக்காய்னு சொன்னா சரி
எனக்கு சாப்பாடு இறங்காது. ஓ உனக்கு நல்ல எனக்கு இல்ல சொடலைக்கு. அப்ப மருதமரத்து மாயாண்டி சொடலைக்கு. ஆமாங்க பாரு மருதகரட்டி வெட்டியில மருதமரத்து சொடலைக்கு கோயில் கட்டி கொடை கொடுக்கணும்னு 40 நாள் விரதம் இருக்கவங்க 20 நாள் விரதம் இருக்கவங்க ஒரே சாம்பாரா சாப்பிட்டு வெறுப்பா இருக்கும் அக்காவுக்குலாம். பருப்பெல்லாம் வெறுத்துட்டு இருக்கு ரசம் விஷமா இருக்கு இருக்குதானே செய்யும். இன்னைக்கு ஒரு நாள் ஆமா அடுத்து கறி சரி சும்மா சரியா இருக்கு. ஒரு விடியா இருக்கத்தானே செய்யும். இந்த கொள்ளைக்கு நீ இப்பமே கேட்க உனக்கு எப்படி தருவாங்க? கேட்கறப்ப நான் கேட்கல மாயாண்டி கேட்காரு. அப்படியே நான் என்ன பண்ண என் அருமை மகளாகிய மாயாண்டி சுடலையாண்டவர் கேட்ட உடலை ஆமையா ஒரு கோட்டை அரிசி பொங்கு அரிசி பொன்னி அரிசி போடுறாத. என்ன அரிசி வேணும் உனக்கு? எனக்கு அது வயித்துக்கு ஒத்துக்கிடாது. சரி நல்லா அதாவது என்ன கொட்டாரஞ்சம்பா அரிசி ஒவ்வொன்னு நம்பிட்டு தாண்டி இருக்கணும். மொழிக்கருப்பு அரிசி. ஆமா பொடி அரிசி பிரியாணி அரிசி எல்லாம் வேண்டாம் உடனே செமிச்சிரும். அப்படியே ஆமா சரிப்பா எனக்கு ஒரு வாரம் அப்படி இருக்கணும் உள்ளுக்குள்ள. ஆமா அழகா இருக்கும் கிடக்கட்டும். அது மட்டுமா என்ன வேணும்? 66 கோழி முட்டை அவிச்சு வை. எப்பா நீ அவிச்சு வைக்கிறது பெருசு இல்ல. நாட்டுக்கோழி முட்டை கடை முட்டை வாங்கிறாதப்பா. அப்படியே நாட்டுக்கோழி முட்டை அதுவும் கன்னி கோழி முட்டை நல்லா ருசியா கேட்பான். ஆமா ஆமா எப்பா என்ன நீ அவிச்சு வைக்கிறது பெருசு இல்ல. சரி பக்கத்துல ஒருத்த துண்டு கட்டி நிப்பான் காவி துண்டு கட்டி. ஆமா வெந்துட்டா வேவலையான்னு பார்த்து ஒண்ணு எடுத்துறாமப்பா. எடுக்க மாட்டான். அப்புறம் வார செவ்வாய்க்கிழமை என்ன குடுக்க வேண்டியிருக்கும். இல்லப்பா எப்பா வா முட்டை யாருக்கு வேணும்? பாத்துக்க எல்லாத்தையும் பொறுப்பானு நீ தான் கவனிக்கணும். வேண்டாம் சரி முட்டையோடு முருங்கைக்காவோ முண்டனுக்கு பரப்பு போட்டான். இந்த கீரை இருக்கு பாத்தியா? ஆமா ஆமா அப்படி இலை வறுப்பா. ஆமா பாதி நெய் ஊத்தி வறுக்கணும் பாத்துக்கோ. கருகிரப்படாது. சரி ஆத்தாளுக்கு ரொம்ப பிடிக்கும். பேச்சம்மைக்கு கொடுத்தனா சாப்பிடுவல்ல. அடுத்து கருவாடு. சரி என்ன கருவாடு? சாலை கருவாடு. எங்க போய் வாங்கிட்டு வரணும்? உடங்குடியில போய் வாங்கிட்டு வரணும். ஆமா நான் இங்க இருந்து உடங்குடிக்கு போவா? எப்பா வேணுமப்பா. சரிப்பா சரி உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ண தண்டா போற இல்லனா போக மாட்டேன். முழு கிடாய் அறுத்து ஒரு படப்பு. ஒரே படப்பா போடணும். படப்புல சாப்பாடு தெரியக்கூடாது. சரி கட்டி தயிர். கட்டி தயிர் தெளிக்கணும். யார் வீட்டுல வாங்கணும்? யாருக்கு சும்மா எங்கனாலும் வாங்கு. மனம் போல வாங்கப்பா. நயன் தயிரா இருக்கணும். சரி பத்தி என்ன வாசனை நிறைஞ்ச இந்த என் அறுவை மகனாகிய வாயாண்டி உடலைக்கு அவனுக்கு மத்தியான மதியம் போல சாமி
வருகையிலே
சரியில்லை